இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அரசன் ஒருவன் தெரு வீதியிலே தனது அமைச்சரோடு நடந்து சென்றான். அப்பொழுது வழியிலே ஒரு குழந்தையை கண்டான். அந்த குழந்தை அழுது கொண்டே இருந்தது. ஒரு சிறுமி அழுது கொண்டே இருந்தார். அப்போ அரசர் அந்த சிறுமியினுடைய அருகில் சென்று, குழந்தாய், ஏனம்மா அழுகிறாய்? ஐயா, எனது தாயோடு நான் வந்தேன். இப்பொழுது எனது தாயை நான் தொலைத்து விட்டேன். அவரை எனக்கு கண்டுபிடித்து கொடுங்கள். என் அம்மா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று அழத் தொடங்கியது அந்த குழந்தை. உடனே அரசர், சரி, நான் கண்டுபிடித்து கொடுக்கிறேன், நீ என்னோடு வா என்று அரண்மனைக்கு கூட்டிச் செல்கின்றார் அந்த குழந்தையை. அப்பொழுது நாடு முழுவதும் அறிவிப்பு விடப்படுகிறது. அந்த அரசன் அந்த குழந்தையிடம் கேட்கிறான், உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட அடையாளத்தை கேட்கின்றார். அப்பொழுது அந்த குழந்தை சொன்னது, எங்கள் அம்மா மிகவும் அழகாக இருப்பாள், என் தாய் மிகவும் அழகாக இருப்பாள் என்று குழந்தை சொன்னது. உடனே அரசன் நாடு முழுவதும் அறிக்கை இடுகின்றான். படை வீரர்களை அனுப்பி, டேய் கொண்டாங்கடா, என்ன நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அழகான தாய்மார்கள் எல்லாத்தையும் கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு தாய்மார்களாக வரவழைக்கப்படுகிறார்கள். அப்போ அந்த குழந்தை பார்த்துவிட்டு இது எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியது. ஆஹா, என்னடா இது அப்படின்ட்டு அரசர் முழிச்சிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் தள்ளாடி ஒரு மெல்லியான ஒரு தேகத்தோடு ஒரு அம்மா அரண்மனை வாயிலிலே நிற்கிறார். எல்லோரும் வெளியே போக சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த குழந்தை அம்மா என்று ஓடி போய் அந்த தாயை கட்டி அணைத்துக் கொள்கிறார். அப்போ அரசருக்கு ஆச்சரியம், என்னடா இந்த குழந்தை என் அம்மா மிகவும் அழகாக இருப்பாள் என்று சொன்னாரே, ஆனால் இந்த தாயை பார்த்தா ரொம்ப நோஞ்சா மாதிரி, நோய் பிடிச்சவங்க மாதிரி மெலிந்த மேனியராக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையிடம் கேட்டார். இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க, எங்க நல்ல அம்மா அப்படின்னு சொல்லி முத்தமிட்டார். அப்போ அந்த அரசர் புரிந்து கொண்டார், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சியாக எப்படி இருக்கிறதோ, அது குழந்தை எப்படியாக இருந்தாலும் அந்த தாய்க்கு என் பிள்ளை பொன் போன்றவள், என் மகன் சிறந்தவள் என்று தாய் விட்டு கொடுக்க மாட்டாள். அதே போல பிள்ளையும் தனது தாய்க்கு மிகவும் சிறப்பானவள். அந்த தாய் எப்படி இருந்தாலும் எங்க தாய் தான் உயர்ந்தவள், என்னுடைய அம்மா தான் இந்த உலகத்திலே சிறந்த தாய் என்று ஒவ்வொரு குழந்தையும் நினைக்கிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று நமது தாயாம் திரு அவையானது தூய அமலோற்ப மாதா சபை திருவிழாவை கொண்டாடுகிறது. தூய அமல அன்னை விழாவை சிறப்பு செய்ய அழைப்பு விடுக்கிறது. அன்னை மரியாள், இந்த அமலோற்பவ மரியாள், அன்னை மரியாளுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல ஊர்களிலே காட்சி கொடுக்கின்றாள். பல பெயர்கள் தாங்கியவள் நமது தாய் அன்னை மரியாள். அப்படி என்றால் இந்த அமல அன்னை பெருவிழா உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் திருவருகை காலத்திலே கொண்டாடினாலும் இது விழாவாக நாம் சிறப்பு செய்கிறோம். வழக்கத்திற்கு மாறான அந்த ஊதா நிற நிறங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு திருவிழாவுக்குரிய ஆடம்பரமான வெள்ளை நிற, கோல்டு நிற, பொன்னிற ஆடையானது அணிவிக்கப்பட்டு இன்று நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். அதே போல உன்னதங்களிலே பாடப்படுகிறது. இப்படியெல்லாம் இந்த விழாவை சிறப்பு செய்கிறோம் திருவருகை காலத்தில். அப்படி என்றால் இந்த அன்னை மரியாள் நமக்கு தாயாக இருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். நாமும் அந்த தாய் மீது கொண்டுள்ள ஒரு பற்று, ஒரு பிடிப்பு, என் தாய் எனக்கு முக்கியம் என்று சொன்ன அந்த குழந்தையை போல நமக்கும் எங்கள் அன்னை மரியாள் எங்களுக்கு முக்கியம். எவ்வளவு புனிதர்கள் இருந்தாலும் எங்களுக்கு அன்னை மரியாள் தான் எங்களுக்கு தாய் என்று நாம் அன்னை மரியாளுக்கு இது கொண்டுள்ள ஒரு பற்று. நமது தாய் அவ்வளவு அன்புள்ளவள், அவ்வளவு அழகுள்ளவள், அவ்வளவு கனிவு நிறைந்த நமது தாய் அன்னை மரியாள். எனவே இந்த நாளை நாம் திருவருகை காலத்தில் இருந்தாலும் உலகம் முழுவதும் சிறப்பாக அமலோற்ப மாதா சபை திருவிழாவாக, அமல் அன்னை பெருவிழாவாக சிறப்பு செய்ய அழைப்பு விடுக்கிறது. திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் இந்த விழாவை மிக பெரிதாக உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று பிரகடனப்படுத்தினார். எப்படி? அவர் சொல்லிய வார்த்தைகளிலே, மிகவும் பேறு பெற்ற கன்னிமரியா கருவான முதல் நொடியிலிருந்தே எல்லாமல்ல இறைவனுடைய தனிப்பட்ட அருளாலும்
சலுகையாலும் மனித குலத்தின் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பேறு பலன்களை முன்னிட்டு ஜென்ம பாவத்தின், பிறப்பு நிலை பாவத்தின் எல்லா கரையினின்றும் விடுவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார். இக்கோட்பாடு இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டதாகும். எனவே இது எல்லா விசுவாசிகளாலும் உறுதியாக இடைவிடாது விசுவசிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அறிக்கையிடுகிறோம், அறிவிக்கிறோம், வரையறுக்கிறோம் என்று திருத்தந்தை அவருடைய பொது சங்கத்திலே எல்லா ஆயர்கள் கருதினால்கள் முன்னதாக உலக மக்களுக்கு அன்னை மரியாள் அமலோற்ப மாதா, அன்னை மரியாள் அமளியாக உற்பவித்தவர், எனவே இது ஒரு பெரிய விழா என்று திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இவர் வெளியிடுகிறார். அதிலிருந்து நாம் இதை விழாவாக சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அனைத்திற்கும் உச்சமாக 4 ஆண்டுகளுக்கு பிறகு, திருத்தந்தை அறிவித்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு லூர்து மாதா கெபியிலே காட்சி கொடுத்த அன்னை கன்னி மரியாள் 1858ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி லூர்து காட்சியிலே 16வது காட்சி, மொத்தம் 18 காட்சிகள். அப்போ 16வது காட்சி, 3வது காட்சியிலே பெர்னத் அம்மாள் அந்த சிறுமி, அம்மா உமது பெயர் என்ன என்று கேட்கின்றார். அப்போ அந்த காட்சியிலே அன்னை மரியாள் சொல்லவில்லை, நீ அடுத்த காட்சிக்கு வரும் பொழுது ஒரு தாளையும் ஒரு எழுதுகோளையும் நீ கொண்டு வா என்று சொல்லி அன்னை மரியாள் அனுப்புகிறார். அதற்கிணங்க இந்த பிள்ளை கொண்டு வருகிறது. ஆனால் அந்த தாய் தனது பெயரை வெளிப்படுத்தவே இல்லை. அதன் பிறகு ஜபம் 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 என்று வெளிப்படுத்தினார். அதன் பிறகு பாவிகள் மனம் திரும்ப ஜபம் செய்ய வேண்டும், ஜபமாலை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இப்படியே நீட்டிக்கொண்டே வருகிறார். கடைசியிலே 16வது காட்சியில்தான் அன்னை மரியாள் தனது பெயரை வெளிப்படுத்துகின்றார். என்ன பெயர்? நாமே அமல உற்பவம் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். எனவே அமலோற்ப மாதா விழாவை நாம் சிறப்பு செய்கின்றோம். இந்த விழாவானது கீழை திருச்சபையிலே 7ஆம் நூற்றாண்டு முதலே கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்னை மரியாள் அண்ணா வயிற்றில் கருவான விழாவாக அவர்கள் கொண்டாடினார்கள். இப்பொழுது கத்தோலிக்க திருச்சபை கொண்டாடுவது போல அமல உற்பவம் என்று துவக்க காலத்திலே கொண்டாடப்படவில்லை. மேலை நாடுகளிலே 9ஆம் நூற்றாண்டு முதல் இந்த விழாவானது நடைமுறைக்கு வந்தது. இந்த நிலையிலே கான்ட்ரபரி ஈட்மர் என்பவர் 12ஆம் நூற்றாண்டிலே அமல உற்பவம் என்ற தலைப்பிலே ஒரு நூல் ஒன்றை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த நூலிலே சொல்லப்பட்ட கருத்துகளுக்கு பல இறையியல் விவாதங்கள் எழுந்தன. அன்னை கன்னிமரியா அமல உற்பவி என்றால் கன்னிமரியாள் ஜென்ம பாவ மாசு கரையில்லாமல், பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் கருவான தருணத்திலிருந்தே அண்ணாவினுடைய உதரத்தில் இருக்கும் பொழுதே அவர் உற்பவித்தாள் என்றால், அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பு பயன் அன்னை மரியாளுக்கு தேவைப்படாமல் ஆகிவிடுமே என்று நிறைய விவாதங்கள் எழுந்தது. புனித தாமஸ் அக்வினாஸ் போன்றவர்கள் எல்லாம் அதற்கு வாதாடினார்கள் சார்பாக. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த அருளாளர் யோவான் டன்ஸ் காட்டூஸ் என்பவர் 1265 முதல் 1308 வரை வாழ்ந்தவர். கிறிஸ்துவை மீட்பராக பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை மற்ற எல்லோரையும் விட கன்னிமரியாளுக்கு தான் அதிகம் தேவைப்படும். இயேசு கிறிஸ்து மெசியாவினுடைய மீட்பு நம்மளை விட அன்னை மரியாளுக்கு தான் அதிகம் தேவை. ஏனென்றால் அன்னை மரியாள் மீட்பரின் அருங்கொடை, இயேசு கிறிஸ்துவினுடைய அருள் கொடை நமக்கு முன்னாலே முன் சென்று அவளை பாதுகாத்திருக்கப்பட்டிருக்கிறது. பாவ மாசு கரையில்லாமல் அந்த மீட்பின் அருள் முன்கூட்டியே அன்னை மரியாளுக்கு சென்று விட்டது. எனவே அவர் ஜென்ம பாவத்திலிருந்து அவர் கழுவப்பட்டார், மீட்கப்பட்டார். எனவே இதுதான் ஒரு சிறப்பான ஒரு நிலை. இதற்கு உதாரணமாக நாம் பார்க்கலாம். ஒரு நோய் வருகிறது, நாம் அதற்கு மருந்து சாப்பிடுகிறோம், ஊசி போடுகிறோம்,
தடுப்பு மருந்துகள் நாம் சாப்பிடுகிறோம், அந்த நோய் குணமாக வேண்டும் என்று. அந்த நோயும் சுகமாகிறது. இது நோய் வந்த பிறகு. நோய் வருவதற்கு முன்னால் வருமுன் காப்போம். தடுப்பு மருந்துகள், தடுப்பு ஊசி போடப்படுகிறது. குழந்தை பிறக்கும் பொழுதே இப்பொழுது என்ன தடுப்பூசி எல்லாம் போடுகிறார்கள்? போலியோ தடுப்பு ஊசி, இப்போ கொரோனா தடுப்பூசியும் போடுவதாக யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு சேர்த்து போட்டு விட்டுறணும் குழந்தைகளுக்கு அப்படின்ட்டு. போலியோ, அப்புறம் காலரா, இதெல்லாம் முதல்ல ரொம்ப தலைவிரித்தாடியது. அதே போல் அம்மை, தட்டம்மை நோய், பெரியம்மை நோய். அப்போ இதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழந்தை பிறந்த உடனே 2 மாதம் 1 மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தடுப்பூசி போடுகிறார்கள். அப்போ குழந்தை பெரிய வியாதியிலிருந்து, நோயிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக முன்கூட்டியே தடுப்பு முறை, வருமுன் காப்போம். அதே போல அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை கருத்தாங்க வேண்டும், இந்த உலக மீட்பரையே தாங்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளுக்கு வருமுன் காப்போம் தடுப்பூசி, தடுப்பு மருந்து முன்கூட்டியே செலுத்தப்படுகிறது. இதுதான் இந்த அமலோற்பவம். அன்னை மரியாள் அமளியாக ஜென்ம பாவ மாசு அறியாமல் அவள் உற்பவித்தாள். பிறப்பின் போது மட்டுமல்ல, அவர் அந்த தருணத்திலிருந்து இறப்பு வரை எந்த பாவ மாசு மறுவிழாமல் காக்கப்பட்டார். அதைத்தான் திருத்தந்தை இதை அன்னை மரியாள் அமளியாக, அமல உற்பவியாக, எந்த மாசும் இல்லாமல் உற்பவித்தாள் என்று இந்த விழாவை சிறப்பு செய்ய நமக்கு அழைப்பு விடுகிறது. தாவீதுக்கு ஆண்டவருடைய இல்லத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலை. தாவீது தான் பெரிய அரசர் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே, அவர்தான் கட்ட வேண்டும். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கை நழுவி போகிவிட்டது. காரணம் என்ன? அவருடைய கரங்கள் கைப்பட்டு விட்டது, அவருடைய கரங்கள் கரைபட்டு விட்டது, அவருடைய இதயம் கருப்படைந்து விட்டது, அழுக்காகி விட்டது. அவருடைய இதயம் பாவத்தினுடைய கரையால் தூய்மையற்று காணப்பட்டு விட்டது. அவர் செய்த பாவம் நமக்கு தெரியும். எனவே அவருக்கு அந்த வாய்ப்பு, கோயிலை கட்ட அந்த வாய்ப்பு தடுத்து போகிவிட்டது. மாறாக அவருடைய மகனாகிய சாலமோன் அரசருக்கு தான் கோயில் கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. எனவே தாவீது அரசர் செய்த பாவத்தினால் அவருடைய இதயம் கரைப்பட்டு விட்டது, உடல் முழுவதும் கரைப்பட்டு விட்டது. எனவே அந்த ஆலயத்தை கட்ட முடியவில்லை. எனவே மீட்பர் இயேசு மெஸ்ஸியா என்கின்ற அருமையான ஆலயத்தை, மீட்கக்கூடிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால் எல்லோ பெண்மணிகளுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. மாறாக அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த பெண்மணி கரையுள்ளவளாக இருக்க வேண்டும், கரையற்றவளாக இருக்க வேண்டும், தூய்மை உள்ளவளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே உலகத்திலே அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாக்கியம். எனவே அன்னை மரியாள் தூய்மையினுடைய ஒரு லீலி மலராக இருந்ததால், இயேசுவை பெற்றெடுக்கக்கூடியதால் அவள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்கின்றார்கள். எனவே தான் அன்னை மரியாள் முப்பொழுதும் கண்ணி என்று நாம் சிறப்பு செய்கின்றோம். எனவே இந்த தூய அமலோற்ப மாதாவினுடைய விழாவிலே இந்த தாயிடமிருந்து நாம் ஏராளமான காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலிலே தூய்மை, அதுதான் உள்ள தூய்மை. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் சொல்வார்கள், பாவ உணர்வு இல்லாத உணர்வு தான் இன்னைக்கு பாவத்திலே பெரிய பாவம் என்று சொல்லுவார். அது உண்மைதான். இன்னைக்கு பாவ உணர்வே இல்லை, குற்ற மனசாட்சி இல்லை, குற்ற உணர்வு இல்லை, பாவம் தவறு என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இல்லை. நான் தவறு செய்யலை, நான் தப்பு செய்யலை, நான் தூயவர், நான் புனிதர், அப்படிதான் இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறோம். நம்மளே நாம் நியாயப்படுத்துகிறோம். நமது தவறை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை, பாவ உணர்வு இல்லை, பாவத்திற்காக மன வருத்தம் அடைவதில்லை, பாவ அறிக்கை செய்வதில்லை. நான் என்ன தப்பு செஞ்சேன், இது பெரிய பாவமா, இது பாவமே இல்லை அப்படின்ட்டு தான் இன்றைய 21ஆம் நூற்றாண்டிலே நாம் அடி எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குது. இளைய தலைமுறை இன்றைய காலங்கள் நமக்கு அதைத்தான் கட்டிக்கொள்கிறது. எனவே திருத்தந்தை அன்றே சொல்லிவிட்டார். எனவே பாவ உணர்வு நமக்கு வேண்டும், தவறு அதை ஏற்றுக்கொண்டு அந்த தவறுக்காக பாவ அறிக்கையிட்டு நமது உள்ளத்தை கழுவி தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதுதான் இந்த அமலோற்ப நாள் விழா நமக்கு தருகின்ற ஒரு மைய செய்தி. நாமும் அந்த அன்னை மரியாளை போல தூயவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவேதான் நாம் வாசிக்கிறோம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் விளங்கும்படி
உலகம் தோன்றுவதற்கு முன்னே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அப்போ நாமும் அவரை போல தூயவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார். அடுத்து நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே இந்த அமலோற்ப மாதா விழா நமக்கு தெரியப்படுத்துவது அதுதான். நாம் அந்த அன்னையை போல, இறைவனை போல தூயவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், புனிதர்கள் ஒவ்வொருவரும் தூயவர்களாக இருந்திருக்கிறார்கள். பாவத்தை கண்டு பாம்பை கண்டு விலகுவதைப் போல, பாம்பை கண்டு ஓடுவதைப் போல ஓடி இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு பாவங்கிற உணர்வே இல்லை. பாவத்தை துணிந்து செய்கிறோம். தவறை செய். இன்னைக்கு உலகம் எங்கு பார்த்தாலும் தவறினுடைய, தீமையினுடைய, பாவத்தினுடைய ஒரு பிறப்பிடமாக இருக்கிறது. சிறுவர் முதல் பெரியவர் வரை பாவத்தை செய், தவறு செய், இதில் என்ன இருக்குது என்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. எனவே இந்த அமலோற்ப மாதா விழா நமக்கு சுட்டி காட்டுவது, பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடிவிட வேண்டும். சீராக் ஞானம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் அருமையாக சொல்லுகிறது. பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. அது அருவருப்பு, ஒரு பயம். இன்னைக்கு அப்படி இல்லை. தவறை பார்த்து பயப்படுறது இல்லை, அதை பார்த்து அருவருப்பும் வர்றதில்லை. தொடக்கத்தில் இன்னைக்கு நாம முதல் வாசகத்தில் வாசித்தோம் அருமையாக, அப்படி தானே? பாம்பு ஏமாற்றியது, வஞ்சித்தது. பாம்பு ஒரு பொய்யன், பொய் சொல்லி நம்ம ஏமாத்தணும். எல்லா தவறுலையும் அந்த பொய் தான் இருக்குது, அந்த சாத்தான் தான் இருக்கிறான். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அதை செய்யி, நல்லா இருக்கும், நீ கடவுளை போல வருவ, ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், நீ வாழ்க்கையில முன்னேறணும்னா தவறு செய்யி அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்லி கொடுப்பான். சாத்தான் சொல்லி கொடுப்பான். அதான் பாம்பை கண்டு ஓடுவதை போல, அந்த சாத்தானை விட்டு ஓடு விடுவதை போல நீ பாவத்தை விட்டு அறவே ஓடிவிடு. எனவே தூய அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ இந்த திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இந்த அமலோற்ப மாதா பக்தி அந்த வளர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஜெர்மன் படை வீரர், ஒரு நலவாதி, சமூக நலவாதி, அவர் பெயர் ஹண்டன்பர்க். அவருடைய மேஜை மீது அமலோற்ப மாதா சுரூபம் இருந்தது. ஜெர்மனி நாடு நாத்திக நாடு என்று சொல்லலாம், கடவுள் பக்தியே இல்லாதது. அப்படி இருக்கிறதுல இவர் இந்த அமலோற்ப மாதா சிறுவத்தை அவருடைய மேஜையில் வைத்திருந்தார். அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, நான் பாவம் செய்யாமல் இருக்க இந்த மாதா சிறுவத்தை பார்க்கும் பொழுது, இந்த அமலோற்ப மாதா சிறுவத்தை பார்க்கும்போது நான் பாம்பை கண்டு ஓடுவதை விட ஓடி விடுகிறேன். நான் பாவம் செய்யாமல் இருக்க இந்த அன்னை மரியாள் எனக்கு, இந்த அமலோற்ப மாதா, இந்த அருமையான மாசற்ற அமலோற்ப மாதா எனக்கு உதவி செய்கிறாள் என்று அருமையாக அவர் சொல்கிறார். அது உண்மைதான். நம்ம அமலோற்ப மாதா சிறுவத்தை வச்சிருக்கிறோம் கோயிலில், எல்லா கோயிலும் இருக்குது. அமலோற்ப மாதா சிறுவத்தை நாம் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுது, அமலோற்ப மாதாவிட நாம் ஜெபம் செய்யும் பொழுது நமக்கு வருகின்ற ஒரே சிந்தனை இதுவாகத்தான் இருக்கணும். ஓடிவிட, பாவம் செய்யக்கூடாது, நான் தூய்மையாக இருக்கணும், நான் நல்லவனாக இருக்கணும், பாவத்தை அறவே நான் ஒழிக்க வேண்டும், தவறு நான் செய்தது தவறு என்று உணர வேண்டும். எனவே அத்தகைய ஒரு மனநிலை நம்மிடம் வளர்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே இந்த அருமையான நாளிலே அன்னை மரியாள் அமலோற்ப மாதா சிறப்பு செய்கின்றோம். எனவே இந்த நாளிலே அந்த அன்னை மரியாளை போல நாமும் தூய உள்ளம் கொண்டவர்களாக, தீமை கண்டு விலகக்கூடியவர்களாக, தீமை இது தவறு என்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு மனசாட்சி இருக்கிறது, நமக்கு உள்ளே உள்ள மனசாட்சி, காவல் தெய்வம், காவல் தூதர்கள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார், இது தவறு, செய்யாத என்று. எனவே அந்த பாவத்தை விட்டு விலகுவோம், தூயவர்களாக மாறுவோம். நல்ல ஒரு நிலையிலே ஆன்மா ஆயத்தம் பெற்றவர்களாக, இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு ஒரு தயாரிப்பாக, உள்ள தூய்மை அடைந்தவர்களாக அன்னை மரியாளை மனதில் கொண்டு அவளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் மாறுவோம். அதற்கு தேவையான வரம் வேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.